விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மருது பாண்டியர் நடுத்தெருவில் வசித்து வந்தவர் 55 வயதுடைய சரவணன். இவர் ஒப்பந்த அடிப்படையில் நோட்டு புத்தகங்கள் பைண்டிங் செய்யும் தொழில் செஞ்சு வந்திருக்காரு. கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி மற்றும் மகன்களை பிரிந்து தனி வீட்டில் வாழ்ந்து வந்த சரவணனை கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தகவல் அறிந்து சிவகாசி வட்டார காவல் துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் தலைமையிலான போலீசார்கள் சம்பவம் நடந்த வீட்டிற்கு நேரில் சென்று சரவணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. கொலையான சரவணனின் மனைவி ஷீலா தேவி சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது மூத்த மகன் அருண்குமார் தூத்துக்குடியில் ஒரு உணவு விடுதியில் வேலை பார்த்து வருகிறார். இளைய மகன் சந்துரு சிவகாசியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வராரு. தனது கணவரை பிரிந்த ஷீலாதேவி தனது மகன்களோடு பக்கத்திலுள்ள மருது பாண்டியன் மடத்து கிழக்கு தெருவில் தனது தாயார் குருவம்மாளுடன் வசித்து வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து படுகொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொலையாளிகள் யார் கொடூரமாக கொலை செய்வதற்கு காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணை நடத்தி தப்பி ஓடிய கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்த நிலையில் 25 வயதுடைய பரத், 21 வயதுடைய பாலமுருகன், 20 வயதுடைய கார்த்திகை செல்வன், 17 வயதுடைய கௌதம், 17 வயதுடைய அலெக்ஸ் பாண்டியன் என 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த சரவணன் அவரது பக்கத்து வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்த 40 வயதுடைய மாரீஸ்வரி என்ற பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வந்திருக்காரு. இதனை அறிந்த மாரீஸ்வரியின் 25 வயதுடைய மகன் பரத் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரவணனை கொலையும் செஞ்சிருக்காரு. தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரை மகன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நபர் செய்த காரியம் சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.